வாழ்க்கையின் முக்கியமான நாட்களில் ஒன்றுதான் ஜூன் 5. அது என்ன நாள் என்று தெரியுமா? பல உயிர்கள் வாழ்வதற்கே இதாங்க தேவையே. வாங்க என்னன்னு பார்க்கலாம். பல நாடுகள் அவற்றின் வலுவான சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகளுக்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. டென்மார்க், யுனைடெட் கிங்டம், பின்லாந்து மற்றும் மால்டா இந்த நாடுகள் உலகளாவிய சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடுகளில் தொடர்ந்து உயர்ந்த இடத்தில் உள்ளன. என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் 2024 இந்தியா 180 நாடுகளில் 176வது இடத்தை பிடித்தது. ஒரு சுத்தமான சுற்றுச்சூழலுக்கு முக்கியமானது சுத்தமான காற்று, நீர் வளங்கள், உணவு வளங்கள். நீர் வளத்தை பொறுத்தவரையில் பூமியின் மேற்பரப்பில் தோராயமாக 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. இந்த நீர் முதன்மையாக பெருங்கடல்களில் காணப்படுகிறது. இது கிரகத்தின் நீரில் சுமார் 97.4% கொண்டுள்ளது. ஒரு சிறிய சதவிகிதம் சுமார் 3% பனிப்பாறைகள், பனிக்கட்டிகள் மற்றும் நிலத்தடி நீர் உட்பட நன்னீராகும். பூமியின் மேற்பரப்பில் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள தண்ணீரில் தோராயமாக 97.4% கடல்களில் காணப்படும் உப்பு நீராகும். பூமியின் நீரில் சுமார் 3% மட்டுமே நன்னீர். சுவிட்சர்லாந்து தனது சுத்தமான தண்ணீருக்கு பங்களிக்கும் வகையில் 1986ஆம் ஆண்டு முதல் பாஸ்பேட்டுகளை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது என்று கூறுகிறது. உலகிலேயே சிறந்த குடிநீர் தரம் பின்லாந்தில் இருப்பதாக யுனிசெஃப் மற்றும் யுனெஸ்கோவின் அறிக்கை கூறுகிறது. பூமியின் வளிமண்டலம் தோராயமாக 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன் ஆகியவற்றால் ஆனது. மீதமுள்ள 1% ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்களின் சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. நமது இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் 2வது பெரிய நாடாக உள்ளது. தனி மனிதனாக நீங்கள் எவ்வாறு சுற்றுச்சூழலை காக்க முடியும்? என்ன செய்யலாம்? கருத்துக்களில் கதைப்போம்.